வணக்கம் சகோஸ். நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல்ல வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, டெய்லி நான் இதை படிச்சேன் அதை படிச்சேன்னா அதே ரொட்டீனை போட வேணாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் கொஞ்ச நாள் அதை நிறுத்தி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட். கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. சரி, இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான். இப்ப நிறைய பேர் 1 இயரா படிச்சுட்டு இருப்பாங்க, 6 மந்த்ஸா படிச்சுட்டு இருப்பாங்க, 3 மந்த்ஸா படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் இப்ப அப்ளை பண்ணிட்டு நாலுல இருந்து தாங்க நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், என்ன படிக்கிறதுன்னு தெரியல, சிலபஸை முடிக்க முடியுமான்னு தெரியல, இல்ல சிலபஸை கண்டிப்பா படிச்சே ஆகணுமா, எந்த சேனலை பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ பிகினர்ஸ்க்கான ஒரு சிம்பிள் டிப்பா தாங்க நான் இப்ப கொடுக்க போறேன். இப்ப இருக்கிறது ஒரு 40 டேஸோ இல்ல ஒரு 35 டேஸோ தான் நம்மளுக்கு இருக்கும். இதுல கண்டிப்பா நம்மளால சிலபஸ் முடிக்க முடியும் அப்படின்னா முடிக்க முடியும். எப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, இல்ல 12 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா ஒரு ஹோம் மேக்கரா இருந்தா நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டைம் தான். அந்த கொஞ்ச டைம்ல நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவோமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணுவோமா, இல்லை யூடியூப் வீடியோஸ்ல இந்த மேரத்தான் செஷன்லாம் போடுவாங்க அதை பார்ப்போமா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஹோம் மேக்கரா உங்களுக்கு இப்ப படிக்க டைமே கிடையாது, ஆனா சிலபஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கறது மட்டும்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பினாக்கல் எடிஷன் புக் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே பினாக்கல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடிஷன்ஸ் நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு 4 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, ரீசனிங் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பினாக்கல் எடிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலையுமே கண்டிப்பா என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். சரி, இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுனால எங்களுக்கு என்ன யூஸ், அதுல இருந்தா கொஸ்டின் வரப்போகுதுன்னு நிறைய பேர் கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒருவேளை நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை அதுக்கான அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் அதுல வரலாம். மாடல் இப்ப ரீசனிங்ல மாடல் அந்த மாதிரி மாடல் வரலாம், இல்ல நம்பர் தான் மாத்தி கேட்க போறாங்க. இந்த தேர்ட் திங் என்ன அப்படின்னா, ஒருவேளை வேற கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் ஆப்ஷன்ஸை வச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இது வராது, ஏன்னா இதுக்கு நம்ம வேற கொஸ்டின் படிச்சிருக்கோம் அப்படின்றத ஒமிட் பண்ணி உங்களால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த பினாக்கல் எடிஷன் எடுத்துட்டீங்கன்னா எத்தனை பேஜ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசனிங்ல 668 பேஜ் இருக்கும், இங்கிலீஷ்ல 657 பேஜ் இருக்கும், மேக்ஸ்ல 667 பேஜ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ்ல 523 பேஜ் இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு 35 டேஸ்க்கோ இல்லை 40 டேஸ்க்கோ, ஏன்னா டேட் எப்போ எக்ஸாம் டேட்னு நமக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு 40 டேஸ் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கோங்க. அந்த 40 டேஸ்ல டெய்லி எவ்வளோ பேஜஸ் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கான கால்குலேஷன் 40 டேஸ்ன்னு எடுத்துக்கேன். 40 டேஸ்ல ரீசனிங்ல 17 பேஜஸ் ஒரு நாளைக்கு முடிக்கணும், இங்கிலீஷ்ல 17 பேஜஸ் முடிக்கணும், மேத்ஸ்ல 17 பேஜஸ் முடிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல 14 பேஜஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 65 பேஜஸ் நான் படிக்கணும். டைம் இருந்தால் இதை விட அதிகமாக கூட படிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 65 பேஜஸ் படித்தேன்னா 40 டேஸில் நான் அதுக்கான இதுவும் முடிச்சிருவேன். ஓரளவுக்கு எல்லாத்த பற்றின நாலேஜும் எனக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் வரப்போதுன்னு கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராக நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ யூடியூப்ல மேரத்தான் செஷன்லாம் போடுவாங்க, அதை நீங்க ரிவைசிங் செஷனா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மேரத்தான் செஷன்ல என்ன போடுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கேட்டாங்க அப்படின்றதுதான் போடுவாங்க. அப்ப நீங்க ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கீங்க, அப்ப அது ஒரு ரிவைசிங் இதுவா கூட நீங்க பாத்துக்கலாம். அப்போ ஒரு ஹோம் மேக்கரா இருக்கும்போது அந்த வீடியோஸை போட்டு விட்டு நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க கேட்கற கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சரும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு இருக்கிற டைம்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணி படிக்க முடியும் அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.